ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி நாற்றுகள் நடுறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்றுகள் நடுற வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. கார்டன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு வளர்ந்துருச்சுங்க. தக்காளி தாங்க இப்போ நட போகிறேன். பாருங்க எவ்வளோ ஹைட் நாற்று, எவ்வளோ ஹைட்டுக்கு இது பாருங்க நாற்று, சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க நடலாம். மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னா மண் நல்லா ஈரமாக இருக்குதுங்க. அதனால தான் சரி இந்த இலை வெயிலே பார்த்தீங்கன்னா நடுறோங்க. அதாவது ரெண்டு 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 நாற்று நடுறோங்க. இது சளி பிடிச்சிருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவும் வாய்ஸ் வருங்க. அதாவது நடாத விட்டுட்டோம்னா நிறைய வளர்ந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்கு இந்த வேலையை செய்கிறேங்க மேம். எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதாவது ரெண்டு ரெண்டு செடி நடுறாங்க ஒரு பேக்கில். 12க்கு 15 சைஸுங்க பேக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எருவு கொஞ்சம் போடுவேங்க. இப்போக்கி போட மாட்டேங்க, கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி போடுவேங்க. நல்லா இந்த மாதிரி ஆழமாக குழி தோண்டிக்குங்க. தக்காளி நாற்று இப்போ நட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மாதத்துல பழம் வந்துருங்க உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு கட்டி விடணுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்த்தி ஆனதுனால கொஞ்சம் சாயுது. குச்சி வச்சு தாங்க கட்டணும். இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மண் வந்து எருவு போட்டு நல்லா கலந்து வாரி வச்சிருங்க. என்னென்ன நாற்று நடுறேன்ட்டு அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நட்டுட்டு வாங்க. கரெக்டாக நம்மளால ஆடி படத்துக்கு முன்னாடியே நம்ம அறுவடை எடுத்துடலாங்க. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக்காவது இருக்கணுங்க. அப்போதான் நமக்கு தொடர்ந்து தக்காளி வந்து நிறைய கிடைக்குங்க. ஏன்னா தக்காளி வச்சு தாங்க நிறைய சமையலே வருது. அதனால பார்த்தீங்கன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நட்டுருங்களா? இதோட 5வது பேக்குங்க. 5 பேக்குமே பார்த்தீங்கன்னா 2 2 செடி நட்டுருக்குறேங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா 10 செடி ஆயிடுச்சுங்க. தண்ணி மட்டும் விட வேண்டாங்க இதுக்கு. ஏன்னா மண் ஏற்கனவே நிறைய ஈரமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் தண்ணிலாம் விடலைங்க. மழை வர மாதிரி ஏகமாக ஏறி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் நடுறதோட சரிங்க. எந்த ஒரு நாற்றுக்குமே தண்ணி அதிகமாக கொடுத்தீங்கன்னா வேர் அழுகிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்டுட்டு ஈரமாக இருந்தால் மண்ணை விட்டுடுங்க. சும்மா எல்லாம் தெளித்து விடுங்க போதுமானதுங்க. அதுவே நான் தெளிக்கிறது கூட இல்லைங்க. ஏன்னா மண் நல்லாவே சொதன்னு இருக்குதுங்க ஈரம். மிளகா நாற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை சுட்டு நோய் வர மாதிரி வருதுங்க. அது வேற போய் என்ன பண்ணுறதோ தெரியல. மழை 2 மழை வந்ததுங்க. அதுக்கு ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இலை சுருட்டு நோய் வந்துடுங்க. இங்கே பாருங்க, இது நல்லா தளன்னு வளர்ந்து வருது பாருங்க. இது பாருங்க அப்படியே இலை சுருட்டு நோய் அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த என்ன பண்ணுறதுனே தெரியல. இலை மிளகா செடிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை மிளகா செடிங்க 5 6 செடி வச்சிருக்கிறேங்க. 6 செடியுமே பார்த்தீங்கன்னா 4 செடி நல்லா இருக்குதுங்க. 2 செடி பார்த்தீங்கன்னா அப்படியே நோய் தாக்குற மாதிரி குறுன்னு வருதுங்க. பார்க்கலாம் எதாவது தெளிதான்னு பார்ப்பேங்க. இல்லைன்னா எடுத்துட்டு வேற நாத்தாங்க நடணும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகா அந்த மாதிரி தாங்க நம்ம விதை போட்டு நாற்று விட்டு நட்டதுங்க. இதெல்லாம் புது வெரைட்டின்னு ட்ரை பண்ணாவே இது ஒரு பிரச்சனை வருதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 8 பேக் தக்காளி நாற்று மட்டும் நட்டு வைக்கிறேங்க. கிருஷ்ணாமி நாற்று சரியில்லை, வேற எடுத்து வரேன். மொத்தம் 8 பேக் நட்டுருக்குறேங்க தக்காளி நாற்று மட்டுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் நாற்று நடுறேங்க. நெய் மிளகாய் நாற்றுமே பார்த்தீங்கன்னா
ஒரு 2 பேக் நட்டு விட்றேங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா, ஆடி படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இளநாத்து நட்டாச்சுங்க. இதுவுமே அழகா வளரட்டும். 2 செடி நட்டுருக்குறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 15ங்க. நல்லா மழை பெஞ்சு வரத்துக்கும், இந்த கிளைமேட்டுக்கும் இது வளர்ந்துக்குங்க. இதுக்கு மேல வந்து நம்ம எல்லா வகை காய்கறிகளுமே போடலாங்க. நான் இதுக்கு மேல ஒவ்வொன்னா உங்களுக்கு நடுற வீடியோவும் விதை போடுற வீடியோவும் வரும். நாத்து நடுற வீடியோவும் வரும். அதனால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கேபேஜு, காலிஃப்ளவரு, கோஸு இதெல்லாம் இன்னும் நட வேண்டியது இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோ ரொம்ப லென்த் ஆகுறதுனால நான் ஒன் பை ஒன்னா குடுத்துட்டு வரேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோவ. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே மாரி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெல் ஐக்கான நீங்க டச் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பச்சை பாம்பு புடலைங்க, நீட்ட புடல. இது முறையாக நம்ம மாடி தோட்டத்துல நான் ட்ரை பண்றேங்க. நல்லா கொஞ்சம் ஆழமா எடுத்துக்கங்க. இது ஒரு பேக் 1 கோடி தாங்க வைக்கிறேன். ஏன்னா இது பெரிய புடலங்கான்றதுனால ஒரே ஒரு கொடி மட்டும் நடுறேங்க. அதான் நாத்து வந்து நல்லா வளர்ந்துக்குச்சுங்க. நல்லா குழி மட்டும் நல்லா ஆழமா தோண்டி வைங்க. இந்த மாரி வைக்கும்போது கொஞ்சம் வேர் நல்லா இறங்குங்க. காயும் கொஞ்சம் நல்லா பெருசா கிடைக்குங்க. இப்போதைக்கு 3 பேக் நட்டுருக்குறேங்க இந்த புடலங்காவ. சின்னதா ஒண்ணு இருக்கு. இதில நட்டுறலாங்க. இது 4 புடலங்கா செடிங்க. நீட்ட புடலங்கா 4 நட்டுருக்குறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீக்கங்கா நடலாம் வாங்க. பீக்கங்கா இதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. அப்படியே கையிலேயே கொஞ்சம் உள்ள ஆழமா விட்டு எடுத்து நட்டுக்கலாம். இங்க வா. இதுல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு குத்தாவரை இருக்குதுங்க. குத்தாவரை 1, பீக்கங்கா கொடி 1 வைக்கிறேன். இதுலயுமே பார்த்தீங்கன்னா 2 கொடி வைக்க போறேங்க. பீக்கங்காலாம் பார்த்தீங்கன்னா, வேர் அவ்வளவா இறங்குறது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, 2 கொடி அழகா வளர்த்தலாங்க. நல்லா பெரிய கொடியாவே வளர்ந்துருக்கு. நான் இவ்வளோ பெருசுலாம் நான் நாத்து நடமாட்டேங்க. கொஞ்சம் முன்னாடியே புடுங்கி நட்டுருவேன். இந்த முறை தான் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில போய் சுத்தி பார்க்க போனதுனால, கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. இந்த பீக்கங்காவே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 5 நீட்ட பீக்கம் நட்டுருக்கேங்க. 5 செடியுமே பார்த்தீங்கன்னா, 2 செடி 2, 2 செடி ஒவ்வொரு பேக் அந்த மாரி நட்டுருக்குறேங்க. ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சொரக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செடி ஒரு பேக் நடுறேங்க. இன்னும் மீதி இருக்கிறத புடுங்கி நடணுங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலி இல்ல. காலியான உடனே புடுங்கி நட்டுக்கலாங்க. இன்னும் நெறைய நாத்து புடுங்கி நட வேண்டியது இருக்குதுங்க. இந்த பேக்கில நாத்து இருக்கு, இந்த பேக்கில நாத்து இருக்கு, இதில நாத்து இருக்கு. அங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கொத்து பேக்குன்னு பாருங்க. நல்லா காஞ்சிருக்குது பாருங்க, காய். விதைக்கு விட்டதுங்க. எல்லாம் காஞ்சிருக்குதுங்க. இங்க ஒண்ணு இருக்கு.
ஒத்துப்பீக்கன் விதையும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. வேணும்னா வாங்கிக்கலாங்க. எல்லா விதையுமே இப்போதைக்கு அதாவது ஸ்டாக் அவுட் ஆக ஆக நான் வந்து ஸ்டாக் போட்டுட்டே தாங்க இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, வேணுன்றவங்க வேகமா வாங்கிக்கலாங்க.